நடைபெற இருக்கிற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினரும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவருமான அருமை தோழர் சின்னதுரை அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் அறிவால் சுற்றிய நட்சத்திர சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நான் இங்கே வருகை வந்திருக்கிறேன். தோழமை கட்சியினுடைய தோழர்களுடைய பேராதரவோடு மிக சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் தேர்தல் பணிகள் என்பது துவங்கி நடைபெற்று வருகிறது. தேர்தல் பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தோழமை கட்சியினுடைய அனைத்து தலைவர்களுக்கும் மாநில குழுவின் சார்பில் முதற்கனுடைய பணிவான வணக்கத்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த 5 ஆண்டு காலம் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எப்படி சிறப்பான முறையில் செயல்பட்டார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் என்றாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மக்கள் பிரச்சனைகளையும் சட்டமன்றத்தில் எதிரொலித்த ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் அருமை தோழர் சின்னதுரை என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். இந்த 5 ஆண்டு காலத்தில் எங்களுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவை தோழர் நாகை மாலி அவர்களும் தோழர் சின்னதுரை அவர்களும் பேசாத பிரச்சனை எதையுமே நீங்கள் சொல்ல முடியாது என்கிற அளவுக்கு தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை மிகச் சிறப்பாக நிறைவேற்றியவர்கள். ஆகவே 2வது முறையாக இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற வாய்ப்பை அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் கட்சியும் வழங்கி இருக்கிறது. எப்படி கடந்த தேர்தலில் மாபெரும் வெற்றியை நீங்கள் ஈட்டித் தந்தீர்களோ அதை போல இந்த தேர்தலிலும் கடந்த தேர்தலை விட பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் அறிவால் சுற்றிய நட்சத்திர சின்னத்திற்கு வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை நான் பணிவுடன் கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2021ஆம் ஆண்டு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் ஏறத்தாழ 90% வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றி இருக்கிறது. அநேகமாக மற்ற சில வாக்குறுதிகளும் மத்திய அரசாங்கத்துடைய ஒப்புதல் கிடைக்காத காரணத்தால் தான் நிறைவேற்றப்பட முடியவில்லை. சிலவற்றை எங்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதுதான் நேர்மையான அரசியலுக்கு எடுத்துக்காட்டு. பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பது, நடைமுறை சாத்தியமற்ற வாக்குறுதியை கொடுப்பது, பொய் சொல்லி மக்களிடையே வாக்குகளை பெறுவது என்பது தேர்தல் நேரத்தில் பல கட்சிகளும் செய்யக்கூடிய காரியம்தான். இப்போது உங்களுக்கு தெரியும், விஜய் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. என்ன வாக்குறுதி தெரியுமா? இனிமே தமிழ்நாட்டு பிறக்க போற ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 பவுன் மாமன் சீர் என்ற பேர்ல 1 பவுன் மோதிரம் போடுறோம்னு சொல்லியிருக்காரு. இப்பயே 1.25 லட்சம் ரூபாய் விற்கிறது 1 பவுன். அவர் கொடுக்கும்போது 1.5 லட்சமோ 2 லட்சமோ விற்கும். தமிழ்நாடு பட்ஜெட் மட்டுமல்ல, தென் மாநிலத்தில் இருக்கிற எல்லா மாநிலத்தினுடைய பணத்தையும் இங்க கொண்டு வந்து கொட்டினாலும் எல்லா குழந்தைகளுக்கும் 1 பவுன் போடலாம் முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட தன்னால் நடைமுறை சாத்தியமற்ற நிறைவேற்ற முடியாத கோரிக்கை என்று தெரிந்தும் பொய்யாக மக்களை ஏமாற்றுகிற வகையில் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருப்பவர் தான் திரு விஜய் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆனால் இதற்கு நேர்மாறாக திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதியை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இப்போது 525 வாக்குறுதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அந்த தேர்தல் வாக்குறுதி புத்தகத்தை நீங்கள் அனைவரும் வாசிக்க வேண்டும். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்முடைய தோழமை கட்சி தலைவர்கள் அதை வாசிப்பதன் மூலமாக மக்கள் மத்தியிலே விரிவான முறையில் தேர்தல் வாக்குறுதியை பிரச்சாரமாக எடுத்து செல்வதற்கு அது பயன்படும் என்பதை உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதில் மிக முக்கியமானது இல்லத்தரசி கூப்பன் திட்டம் என்று ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வீட்டில் பல பொருட்கள் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் மீண்டும் அதே பொருள் நம்ம வீட்டுக்குள்ள வந்து இடத்தை அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த முறை தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்லத்தரசி கூப்பனை தான் ஒரு கையில் கொடுக்க போறார். இந்த கூப்பனை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் எந்த பொருள் இல்லையோ, மிக்சி இல்லைன்னா மிக்சி வாங்கலாம், கிரைண்டர் இல்லைன்னா கிரைண்டர் வாங்கலாம், ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் வாங்கலாம். இந்த மாதிரி எந்த பொருள் நம்முடைய வீட்டில் இல்லையோ அதை நீங்கள் விரும்பக்கூடிய கடையில் போய் வாங்கிக் கொள்ளலாம் என்கிற ஒரு மிகச்சிறந்த திட்டத்தை இந்த தேர்தல் அறிக்கையை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இது வெறும் பெண்களுக்கு பொருட்கள் வழங்குவது என்பது மட்டுமல்ல, 2 கோடி குடும்பங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் கட்டாயம் 8000 ரூபாய் மதிப்பில் வீட்டுக்கு வந்து சேரும் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியும் பொருள் உற்பத்தியும் அதன் மூலமாக மிகப்பெரிய வேலை வாய்ப்பும் தமிழகத்திலே கிடைப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இது ஏதோ உங்க வீட்டுக்கு ஒரு பொருள் வருவது என்பதல்ல, நம்ம வீட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, தமிழகத்திலே ஒரு கூடுதலான முதலீடு,
இத்தகைய சாதனங்கள் உற்பத்தி செய்வதற்கான தொழிற்சாலைகள் என்கிற முறையில் ஒரு விரிந்து பறந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்பதை உங்களை கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதே போல விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் விவசாயத்துக்கு மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின் மோட்டார் வழங்குவது என்கிற திட்டத்தை இந்த தேர்தல் வாக்குறுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கியிருக்கிறது. இது இலவச மின்சாரம் பல மாநிலங்களில் கூட இருக்கிறது, சலுகைகளை மின்சாரம் பல மாநிலங்களில் இருக்கிறது. ஆனால் மின்சாதன மோட்டார், புதிய மின்சாதன மோட்டார் இலவசமாக வழங்குவது என்பது இந்தியாவிலேயே நம்முடைய மாநிலத்தில் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 23 லட்சம் விவசாய பம்பு செட்டுகள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த புதிய மின் மோட்டார் என்பது வழங்கப்பட இருக்கிறது. இதை போலவே பல்வேறு முக்கியமான வாக்குறுதிகள் அநேகமாக எல்லா தரப்பினருக்கும் அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள பணியிடங்கள் 1.5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்கிற வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த 1.5 லட்சம் காலி பணியிடங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம வீட்டு குழந்தைகள் தான் அரசு ஊழியர்களாக பணி அமர்த்தப்பட இருக்கிறார்கள். ஆகவே இப்படி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, மக்களுடைய முன்னேற்றம் என்பதை அடிப்படையாக கொண்டு தன்னால் எதை செய்ய முடியுமோ, தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமைக்கு உட்பட்டு எது சாத்தியமோ அதை தேர்தல் வாக்குறுதியாக இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே கடந்த காலத்தில் நிறைவேற்றிய சாதனைகள், இப்போது கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள், இவை எல்லாவற்றையும் விட மேலாக தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிற, தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்கள் வந்தால் அதுக்கு அனுமதி தராமல் மறுப்பது, நிதி வழங்குவதிலே பாரபட்சம், கல்விக்கான நிதி வழங்காமல் மறுப்பது போன்ற என்னென்ன வகையிலே எல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டுக்கு தொந்தரவு விளைவிக்கக்கூடிய வகையிலேயும் செயல்பட முடியுமோ அப்படித்தான் கடந்த 5 ஆண்டு காலமும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக ஒரு திட்டம் கூட தமிழகத்துக்கு வந்து சேரவில்லை என்பதை நான் உங்களை கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதனால்தான் எடப்பாடியாக இருந்தாலும் அல்லது பிஜேபி தலைவர்களாக இருந்தாலும் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இன்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறோம், இன்னென்ன திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் என்று சாதனை பட்டியலை சொல்லி அவர்களால் வாழ்த்து கேட்க முடியவில்லை. எடப்பாடி பிஜேபி பேரையும் சொல்ல மாட்டேன்றாரு. பிஜேபி தலைவர்கள் யாரும் அதிமுக பேரை சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனா 2 பேரும் நாங்க தான் கூட்டணின்னு ஊர்ல பேசிட்டு இருக்காங்க. நேற்றைக்கு விஜய் கூட அதிமுக பிஜேபி கூட்டணி சொல்லல, பிஜேபி கூட்டணி தான் அவரே சொல்றாரு. எடப்பாடி மட்டும்தான் இது அதிமுக பிஜேபி கூட்டணி சொல்றாரு தவிர மற்ற அனைவருமே அது பிஜேபி கூட்டணி என்றுதான் அனைவருமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதிமுக ஒருவேளை தப்பித்தவறி வெற்றி பெறுகிற ஒரு விபத்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டால் அது பிஜேபியுடைய ஆட்சியாகத்தான் இருக்குமே தவிர நிச்சயமாக அதிமுகவுடைய ஆட்சியாக இருக்காது. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தில் என்ன மாதிரியான கலவரங்கள் நடைபெறுகிறது, பட்டியல் சாதி மக்களுக்கு எதிராக எவ்வளவு வன்கொடுமைகள் நடைபெறுகிறது. அதே மாதிரி குஜராத், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் போன்ற பிஜேபி ஆளக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் மக்களுக்கு எதிரான, குறிப்பாக பட்டியல் சாதி பழங்குடி மக்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. மதத்தின் பெயரால் வெறுப்பு அரசியல் கிளறி விடப்பட்டு கலவரம் நடக்கக்கூடிய மாநிலங்களாகத்தான் அவையெல்லாம் இருக்கிறது. ஆகவே அந்த மாதிரியான ஒரு நிலைமை தமிழகத்துக்கு வந்துவிடக் கூடாது. தமிழ்நாடு இன்றைக்கு அமைதி பூங்காவாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே மத கலவரம் இல்லை, ஜாதி கலவரம் இல்லை, இனத்தின் பெயரால் எந்த விதமான கலவரமும் இல்லை. ஒரு அமைதியான தமிழ்நாடு. இந்த அமைதி என்பதுதான் நம்முடைய அனைத்துக்குமான அடிப்படை. தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம் அனைத்துக்கும் மிக முக்கியமானது இந்த அமைதியான தமிழகம் என்பது மிக மிக அவசியம். ஆகவே அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வாக்களிப்பது என்பது இந்த அமைதியான மாநிலம் வேண்டாம் என்று நாம் வாக்களிப்பதாகத்தான் அர்த்தமாகும். அதை போலவே விஜய் அவர்களுக்கு வாக்களிப்பது என்பதும் அவர் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறப் போவதில்லை, மாறாக வாக்குகளை பிரிக்கிற காரியத்தில் தான் அவர் ஈடுபடுகிறார். நோட்டாவுக்கு போடுறதும் விஜய்க்கு போடுறதும் ஒண்ணுதான். ஆகவே தப்பித்தவரை கூட அந்த மாதிரியான ஒரு தவறான முடிவை தமிழக வாக்காளர்கள் எடுத்துவிடக் கூடாது. மாநிலத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பதில், மாநிலத்திற்கு தேவையான திட்டங்களை பெறுவதில், மாநிலத்துக்கான நிதி ஒதுக்கீடுகளை போராடி பெறுவதில் சமரசமற்ற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக பதவியேற்பதற்கு இந்த கந்தர்வக்கோட்டை தொகுதியிலே அருமை தோழர் சின்னதுரை அவர்கள் மகத்தான வெற்றியை பெற வேண்டும். உங்களெல்லாம் சுற்றியல் அறிவால் நட்சத்திர சின்னத்தில் வாக்களித்து
அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலும் உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டு இந்த பிரச்சார பயணத்தை துவக்கி வைக்கிறேன்.